A very big hi to all the behindwoods.com viewers. This is your VJ Ramya. என் பக்கத்துல வந்து ஒரு rising star, ஒரு young and happening hero. Very very happy to introduce சிவகார்த்திகேயன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரம்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே. சிவா ஆஸ் அ ஃபிலிம் ஸ்டார் இப்படி வந்து உங்களை அந்த ஐடென்டிட்டியோட இப்போ சமீப காலமாக நான் உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல சொல்லுங்களேன், டெலிவிஷன் ஸ்டாராக இருந்ததுக்கும் ஃபிலிம் ஸ்டாராக இருக்கிறதுக்கும். அஃப்கோர்ஸ் மீடியம் பை இட் செல்ஃப் டிஃபர்ஸ், உங்களோட ரீச் வந்து வேற லெவல். இப்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரீச் வந்து ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் தான். ஒரு பெரிய ரீச் ரெண்டுமே கொடுக்கக்கூடியது. லைக் டெலிவிஷன் நம்ம இது வரைக்கும் ஷோஸ் கம்பேர்லாம் பண்ணும்போது அப்ராட்லாம் போகும்போது அங்கேயுமே ரீச் இருந்தது. அண்ட் சினிமாஸ்லேயும் அது இருக்குது. பட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகிறமோ, நம்ம டெலிவிஷனில் அப்பியர் ஆகலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். பட் சினிமாவில் அப்படி கிடையாது. ஒரு சக்ஸஸ் அப்படின்னா அது சக்ஸஸ் தான். இட்ஸ் லைக் அ ஹிஸ்ட்ரி. ஒரு 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 லைப்ரரியில் இருக்க புக் மாதிரி. நம்ம டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் அது நியூஸ் பேப்பர் மாதிரி. அன்னன்னைக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கணும், பட் டெய்லி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த நியூஸ் பேப்பர் பிகம்ஸ் an ordinary paper. 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஹரிஷ். நைஸ் நேம். அண்ட் இப்போ நடிப்பை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அகேன் ஃப்ரம் இல்லை காம்பேரிங்னா வந்து இஷ்டத்துக்கு பேசலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு கன்ஃபைன் பண்ணி இதுதான் பேசணும், இதுதான் கண்டென்ட் அப்படி யாரும் சொல்ல போகிறது இல்லை. பட் when it comes to சினிமா, உங்களுக்குன்னு சில டயலாக்ஸ் எழுதி தராங்க, இந்த எக்ஸ்பிரஷன்ஸை இமோட் பண்ணணும். ஆக்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கப் ஆஃப் டீ. எக்ஸாஜரேஷன்ஸ் கம்மியாக இருக்கணும் தேன் அ டெலிவிஷன் மீடியம். எப்படி இருந்தது? ஹீரோயினை லவ் பண்ணணும், அதுதான் ரொம்ப சுலபமான, அதுதான் நமக்கு இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது தான். கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவோம், அதான் வேறு வழி இல்லை. அவங்க வந்து அது எது தேவையாக வச்சுக்கிட்டு மீதிலாம் எடிட் பண்ணிக்கணும். இங்கே வந்து அப்படி பேச முடியாது. ஸ்கிரிப்டுன்னு ஒன்று எழுதி அதுக்கு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஒர்க் பண்ணி அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்து ஷூட்டில் இஷ்டத்துக்கும் பேச முடியாது. அந்த கேரக்டர்னு ஒன்று இருக்குது. பேசிக்காக பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்தே அது வந்துடுது. அந்த கேரக்டருக்கு அந்த சீனுக்கு பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டயலாக் பேசும்போது எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். எவ்வளோ டல்லாக இருந்தாலும் அதுக்கூடயே மூடை கொடுத்தாகணும். எவ்வளோ ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் அங்கே வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி ஆகணும். அன்றைக்கி வந்து நம்ம படம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஷூட்டிங் போனால் வந்து ஒரு டெத் சீக்வன்ஸ் எடுப்பாங்க. அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஐயோ செத்து போயிட்டீங்களே அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம டோட்டலாக என்ன மூடில் இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள் வரும். அதெல்லாம் தான் பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டாக நடக்குது. உங்களோட வேர்ஸ்ட் கிரிட்டிக் அண்ட் பெஸ்ட் கிரிட்டிக் யார்? லைக் நீங்கள் உங்களோட படத்தை பார்த்துட்டு வந்து உள்ளதை உள்ளபடி சொல்கிறவங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? உள்ளதை உள்ளபடி சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயும் அவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட சொல்லுவாங்க. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஒருத்தர் வந்து ஃபேஸில் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறது. முகரக்கட்டை இந்த படத்தில் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னா, அதான் சொல்லிட்டேப்பா முகரக்கட்டைன்னு, அதில் முடிஞ்சு போச்சுப்பா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு அந்த லெவலே இருப்பாங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களை க்ரூம் பண்ணிக்கணும், இன்னும் சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும், எக்ஸ்பிரஷன் சிம்பிளாக மாற்றிக்கணும், அந்த மாதிரி பாலிஷாக சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு யாருமே என்னை இது வரைக்கும் வந்து சீட் பண்ணல. ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்படி உள்ள ரியல் பீப்புள் உங்கள் பின்னாடி இருக்காங்க? உங்கள் பின்னாடியில் கூடவே இருக்காங்க. ஒரு ஊர்ல நல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ண, இன்னொருத்தன் ஒருத்தனை கொலை பண்ண. இந்த 2 பேர்ல யார் நிம்மதியா இருந்திருப்பாங்க சொல்லு? காதலிச்சவன் தான். ஓ முகர கொலை பண்ணவன். அந்த கொலையை விட இந்த காதல் தான் கொடுமையானதுடா. காமெடி அப்படின்ற விஷயத்த எப்படி வந்து நீங்கள் வளர்த்துக்கிறீங்க? அது வந்து நிறைய பேர் அதை வந்து எப்படியாவது நமக்குள்ளே வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக புக்கு படிக்கிறாங்க அண்ட் அந்த தியேட்டரில் போய் படங்கள் பார்க்குறாங்க காமெடி ஃபிலிம்ஸாக. நீங்கள் வந்து எப்படி அதை வந்து அந்த நாலேஜை சேகரிச்சுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது வந்ததுக்கு ரீசன் வந்து காமெடி மேலே அந்த அட்ராக்ஷன் தான் நினைக்கிறேன். சின்ன வயசில் வந்து காமெடி நிறையா பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சது. நான் சின்ன காமெடினாலும் நிறையா சிரிப்பேன். சின்ன காமெடினா நிறையா சிரிப்பேன்னு அர்த்தம்? சின்ன காமெடினாலும் அது ஓகே, அவ்வளோ பண்ணால் போதும் தான் இருக்கும். பட் அதுக்கே நம்ம வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் காமெடி இருக்குது அவ்வளோதான். ஸோ அப்படி வளர்ந்தது தான். லைக் பேசிக்காக கவுண்டமணி சார் தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து அவர் டைலாக் வந்து வீட்டில் எல்லாரையும் வந்து கலாய்க்கிறது. எங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு வரும்போது அந்த டைலாக் என்னடா ஓட்டவாய் நாராயணா அப்படின்னு ஆரம்பிச்சு யாராக இருந்தாலும் பாகுபாடு பார்க்குறதில்ல, அப்படி ஆரம்பிச்சது தான்.
அப்படிதான். அண்ட் காமெடி வந்து தனியாக நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்னு பண்ண முடியாது, ஒரு டான்ஸ் ஃபார்ம் மாதிரி அப்படி வந்து பண்ண முடியாது. அது உள்ளே இருக்கணும். ஏதாவது ஒரு டைலாக் வந்து அந்த டைலாக்னால சிரிக்க வச்சிடலாம் நம்ம. பட் அந்த டைமிங் சென்ஸுங்கிறது அது நமக்குள்ளே யாராவது வந்து அதுவாக அவங்களா திணிக்கணும். இந்த கவுண்டமணி சார் மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஏறிட்டார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வடிவேல் சாரை பார்த்து பண்ண ஆரம்பிச்சது. அவர் எப்படி குழந்தைங்கள்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணுறாருன்றது ஆரம்பிச்சது. அவருடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்கும்போது அது நமக்கு வருதா வரலையான்னு பேசிக்காக அது தெரிஞ்சிடும். 2 வாட்டி பேசி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அண்ட் பேசிக்காக எனக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ஆங்கரிங் தான். ஓகே. அந்த லிமிட் இல்லை. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இதுதான் பேசணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பக்கத்தில் என்ன உங்களை ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணி பார்க்க, அதுதான் உங்களுக்கு கை வந்த கதையாச்சு. அது ஒன்று தான் வரும்னு வச்சுங்களேன். அதை பண்ணி பார்க்குறது, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே இது நல்லா இருக்கு. ஸோ டெய்லி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது தான் ஒவ்வொரு விஷயம். நீ ஏன் வந்து லவ் நச்சரிக்கிற? நான் நச்சரிக்கிறேன் ஏன்னா நீ நச்சுன்னு இருக்க. கவிதை கவிதை. குடும்பஸ்தெல்லாம் பேச்சலராக விரும்புறான், பேச்சலர்லாம் குடும்பஸ்தனாக விரும்புறானுங்க. யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்டர் கிடையாதுங்க, மேட்டர் தான் ஹீரோவே.